விஷயம். 16வது நம்ம பார்க்க போறது டைம் டிராவலிங் கிறிஸ்டல் பால். பார்க்கிறதுக்கு ஒரு பால் மாதிரி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி நம்மளால இன்ஸ்டன்டா டைம் டிராவல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கையில வச்சு ஜஸ்ட் நம்ம போக வேண்டிய காலகட்டத்தை மட்டும் நினைச்சிட்டோம் அப்படின்னா அது மட்டுமே போதும். உடனடியாக ஒரு போர்ட்டல் வந்து நமக்கு முன்னாடி உருவாகி அதன் மூலமா நம்மளால டைம் டிராவல் பண்ணிக்க முடியும். விருப்பப்பட்ட காலகட்டத்துக்கு வந்து நம்மளால போய்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம தேஜாவு ஸ்டோன் இருக்குல்ல அதே மாதிரி தாங்க. ஆனா தேஜாவு ஸ்டோனுக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேஜாவு ஸ்டோனை வச்சு நம்மளால டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறமா அதை கண்டுபிடிச்சு திரும்பவும் நம்மளால பிரசன்ட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிறத அந்த சீரீஸ்லேயே காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த கிறிஸ்டல் பால் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு நீங்க டைம் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தடவை மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்க போறதா இருந்தா ஒரு தடவை நீங்க டைம் டிராவல் பண்ணி போக முடியும், இல்ல வரதா இருந்தா ஒரு தடவை பண்ணி வர முடியும். மற்றபடி அதை 2வது தடவை அதை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத சீரீஸ்லேயே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதாவது இதை ஒரு தடவை மட்டும் தான் பயன்படுத்த முடியும், 2வது தடவை பயன்படுத்தவே முடியாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீன்லேயே பாருங்களேன், வால்மார்ட் வந்து தெரியாதனமா அந்த பாலை பயன்படுத்தி ஒரு போர்ட்டில் வந்து உருவாக்கியிருப்பாரு. அதாவது ப்ரெசென்ட்டுக்கு வர மாதிரி ஒரு போர்ட்டில் வந்து உருவாக்கியிருப்பாரு. ஆனால் அடுத்த செகண்டே அந்த போர்ட்டல் உருவான அடுத்த செகண்டே அந்த கிறிஸ்டல் பால் வந்து வால்மார்ட்டோட கையில இருந்து மாயமாக மறையிற மாதிரி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. அதாவது இது ஒன் டைம் யூஸ் மட்டும்தான், ஒன்று போக முடியும் இல்லை வர முடியும், மற்றபடி 2வது தடவை இது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாகவே அந்த எபிசோட்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் பல வருஷங்களா ஷெண்டு தான் இதை வந்து சொந்தமாக்கி பாதுகாத்து வச்சிருந்துருக்குது. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருந்தோம், இதால் ஏன் அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷெண்டு வந்து இப்போ ஒரு சிலையா மாறி இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு சிலையால் இந்த கிறிஸ்டல் பாலை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ண முடியாது. அதனால தான் ஷெண்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கு, யூஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சிருந்துச்சு. ஆனால் கடைசியில் என்னென்னா அதுவும் வேஸ்ட்டாக போயிருக்கும். நம்ம ஜாக்கி சேனும் நம்ம ஜூலியும் தப்பிச்சு போகிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகிருக்குமே தவிர மற்றபடி வால்மார்ட்டோட ஆள்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கடந்த காலத்துக்கு போய் மாட்டி அதுக்கப்புறம் வயசான மாதிரி திரும்ப வர மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டைம் ட்ராவல் பண்ணலாம், ஆனால் ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதுவும் நம்ம தப்பான காலகட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்பி வரவே முடியாது. நம்ம வயசான ஒரு கேரக்டராக தான் திரும்பி வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு மேஜிக் ஐட்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகவே பார்க்க முடியுது. இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் டைம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தப்பி தவறி தெரியாதனமா வேற ஒரு காலகட்டத்தில் போய் மாட்டிட்டோம் அப்படின்னா திரும்பி வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு டிவைஸாகவும் இது இருக்கு அப்படிங்கிறத சீரிஸே தெளிவாக காட்டியிருப்பாங்க.